வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம நெல் வயல் இப்போ நல்லா விளைஞ்சிக்கிச்சு, வளர்ந்துருச்சு நெல். இதுக்கு மேலே புடத்தள்ளும் நெல் இன்னும் ஒரு 10-15 நாளில். ரொம்ப வெள்ளையாக வெளுத்துட்டு கிடந்துச்சு. டிஏபி உரம் போட்டதுனால கருகருன்னு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. பயிரெலாம் நல்லா தளைஞ்சிக்கிச்சு, குத்து குத்தாக தளைஞ்சு நிற்கிது. இந்த சைடு தண்ணி குடிச்சு விடுது சீக்கிரமாக. பாருங்க, பெரும் தண்ணி சேரே காலி ஆகிடுச்சு. தண்ணி போட்டு விடணும். பச்சை பசங்கிலேயே இதுக்கு மேலே இந்த களை பிடுங்கணும். நிறையா புல்லு முளைச்சிட்டு இருக்குது. அங்கே பாருங்கள், விதையே வந்துருச்சு எல்லாம். இந்த களையெல்லாம் விதையெல்லாம் விழுந்துச்சுன்னா மறுபடியும் காடு பூரா இல்லாமா விதையை அட்டூழி பண்ண முடியாது. பரவிட்டே இருக்கும் எல்லாம் மேலும் மேலும். இந்த விதை பாருங்கள், எங்கேருந்து விழுஞ்சது இல்லை. இந்த பூண்டு காடு பூரா வந்துடும்ல. அந்த விதை கொட்டி போச்சுன்னா போச்சு வீணா. சோளப்பயிர் தளைஞ்சிட்ருக்குது அங்கங்கே. பரவாயில்ல தான் வச்சு விட்டோம். ஓரளவுக்கு வந்திருக்கு நல்லாவே, ஒன்றும் மோசம் போகலை. விவசாயம் காப்போம், விவசாயிகளையும் காப்போம். நெல் பாருங்கள், புட தள்ளிடுச்சு. இப்பயே இன்னும் இந்த நெல் விளைச்சலுக்கு செட் ஆகாது. இன்னும் எல்லா நெல்லும் புட தள்ளும் ஒட்டுக்கா. இன்னும் ஒரு 10 நாள், 10 to 15 நாளில் தள்ளிடும். இந்த வயல்லையும் தண்ணி இல்லை. தண்ணி எடுத்துட்டா கூட பரவாயில்ல. என்னடா அது? நன்றி, வணக்கம் நண்பர்களே. போய் நெல் வயலுக்கு தண்ணி எடுத்துடலாம். தண்ணி இல்லை, தண்ணியே கம்மியாக வருது. அந்த ஒன்று போட்டிருந்தா கூட இருக்கும். சரி, இருக்கிற தண்ணி ஒரு வயலுக்கு போட்டு விடலாம். அடுத்தது இன்னொரு வயலுக்கு அப்புறமேட்டு போட்டு விடலாம். இந்த வயல் இப்போ ஓட்டுறதுக்கு வந்தோம். கீழ்காடு ஓட்டிட்டு நிறுத்தியாச்சு. டீசல் ட்ரை, அதனால் நிறுத்தியாச்சு. இந்த வயல் இப்போ ஒரு சால் ஓட்டி விட்டுருக்குது. கீழ் வயல் சும்மா மண்ணு கலர் பண்ணி விட்ருக்குது, அவ்வளோதான். உழவுலாம் நல்லாவே ஓட்டவே இல்லை. நாளைக்கு தான் நல்லா ஓட்டணும். குப்பை குட்டான கடந்தெல்லாம் கிளச்சி விட்டு வச்சுக்குது. தென்னை மட்டையெல்லாம் பொறுக்கி போட்டு நாளைக்கு தான் சுத்தமாக ஓட்டணும். தண்ணி எவ்வளோ கிடக்குதுன்னு தெரியல. கிடக்குது. முருங்கைத்தாழை மாறிட்டு கிடக்குது.
மேல் வயலுக்கு போட்டு விட்டுருக்குது, ஓடிட்டுருக்குது. நாலு தென் ஆஞ்சடி என்னாச்சு தெரியல, கறி போச்சா? நல்லா தான் இருக்கு. நாளைக்கு வெட்டி வச்சிட வேண்டியதான். எதுக்கு வேலை செய்கிறோமோ இல்லையா, இந்த நெல் வெயிலெல்லாம் பைத்த சாய்க்காமல் இருக்கிறதுக்கு வலை கட்டி ஆகணும் மாட்டேங்குது. இல்லை எல்லாம் சாப்பிட்டு போயிட மாட்டேங்குது. விட்டா மயில போட்டு தாம் கட்டி வச்சுக்கிது பாரு. எப்படி இப்படி பண்ணால் எப்படி நம்ம போய் ஒரு வெள்ளாமை பண்ணி சோறுங்கிறதோ தெரில. தண்ணியாவது குடிக்கலாம், பச்சை தண்ணி. கலர் பாருங்க, அப்படியே டார்க்கா தெரியுது பாருங்க. இது வந்து நம்ம உளுத்தங்காடு கொத்தார் விதையும் கலந்து விதைச்சு விட்ருக்குறோம். புதுசாக கோரை நிறைய முளைச்சிக்கிச்சு இந்த தரம். கோரை பில்லு அருவு இருக்கிறது பெரிய தொந்தரவு. இப்போ ஏதோ எல்லா பில்லையும் போட்டு விதையெல்லாம் போட்டு தள்ளிட்டு போயிட்டு நடங்குது. ஓட்டும்போது எல்லாம் சொட்டையாக போச்சு இந்த இடம். இந்தாண்டெல்லாம் சரியாக போச்சு, நல்லா இருக்கு. அவரை செடிக்கு மருந்து அடிக்கணும். மழை பாருங்க, அவ்வளோதான். மழை பெய்யல, இழுத்துக்குச்சு. இதுக்கு மேலே எல்லாம் காய ஆரம்பிக்குமா? தண்ணி விடணும் இதுக்கெல்லாம் ஒரு ரவுண்டு.